ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கைத்தொழில் போட்டுருவோம். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது பச்சரிசியில் வத்தல் எப்படி போடலாம் அப்படின்னு. இது வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். நான் வந்து ரேஷன் பச்சரிசி தான் எடுத்துருக்கிறேன். வத்தல் வந்து அவ்வளோ அழகாக சூப்பராக வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் 5 டம்ளர் வந்து பச்சரிசி எடுத்துருக்கிறேன். அதை நல்லா களைஞ்சிக்கோங்க. ஒரு 4-5 தடவை களைஞ்சிட்டு ஒரு 5 hours வந்து நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ என்னோடது ஊறிடுச்சு. அது கூட வந்து நான் ஒரு 10 பச்சை மிளகாய் போட்டு அதை வந்து நல்லா அரைக்க போகிறேன். இந்த டம்ளரில் தான் நான் வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன். 5 டம்ளர் எடுத்தேன். அதில் இப்போ நம்ம வந்து அரைச்சாச்சு. பச்சை மிளகாயும் பச்சரிசியும் போட்டு அரைச்சி ரெடி ஆகிடுச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்க வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாவு வந்து அதில் அந்த சுட தண்ணியில் ஊற்றி நல்லா கலக்கிக்கிட்டே இருங்க. இல்லைனா வந்து அது வந்து அடி வந்து கட்டி பிடிச்சிரும். நம்ம ஊற்றுனதுலேருந்து விடாமல் வந்து அதை கலக்கிக்கிட்டே இருக்கணும். தேவையான அளவு அது கூட உப்பு போட்டுக்கோங்க. தண்ணி கொதிக்க வைக்கும்போதே கூட நீங்கள் போட்டுக்கலாம். நல்லா கொதிக்கிட்டோம். கிண்டிகிட்டே இருங்க விடாமல். இதுக்கு வந்து ஜவ்வரிசிலாம் எதுவுமே தேவையில்லை. நல்லா பொறபொறன்னு சூப்பராக வரும் பாருங்கள். இப்போ வத்தல் வந்து கிண்டிகிட்டே இருக்கும்போது வெந்துருச்சுன்னா இப்படி மேலே வந்து நல்லா பபிள்ஸ் வரணும். வந்துச்சுன்னா மாவு வந்து நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். மாவு நல்லா வெந்தால் தான் உரிக்கும்போது நல்லா அதில் வந்து நம்ம புடவையில் ஒட்டாமல் நல்லா வரும். ஈஸியாக வந்து அதை உதுத்து எடுத்துடலாம். இல்லைன்னா சரியாக வராது. அதனால் நல்லா பபிள்ஸ் வர வரைக்கும் வேக விடுங்க. நான் ஒரு கைப்பிடி ஜீரகம், சின்ன ஜீரகம் போட்டிருக்கேன். அதையும் போட்டு ஒரு கிண்டி மாவை வந்து நீங்கள் இறக்கி வச்சிடலாம். இப்போ நான் வந்து ஒரு 2 ஃபுட் கலர் வந்து சும்மா ஒரு ஆசைக்காக ஒரு 2 கலர்ஃபுல்லாக இருக்குமேன்றதுக்காக கொஞ்சம் மாவு எடுத்து 2 கலர் போட்டிருக்கேன். ரெட் கலர் கொஞ்சமும், அப்புறம் லெமன் எல்லோ போட்டிருக்கேன். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாருங்கள் 2 கலர் போட்டாச்சு. நாங்கள் வந்து வத்தல் வந்து மாடியில் புடவையில் வந்து போட்டாச்சு. காஞ்சி உரித்து எடுத்துட்டேன். பாருங்கள் 3 கலர் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வறுத்து எடுத்தாச்சு. வத்தல் பார்த்திங்கன்னா நல்லா வெள்ளை வெள்ளேர்னு பொறபொறன்னு இருக்கும். கருப்பாலாம் இருக்காது. நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணுங்கள். எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸி ரெசிபி இது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.